வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். டைம் நேரத்தை விரயம் பண்றது, அதை அந்த பொழுதை போக்கணும், இந்த நேரத்துக்கு இந்த பொழுதை போக்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாட், அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இப்போ ரெண்டு விதமாக வரும். இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரேன். ஸோ நான் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரச்ச நான் யூரோப் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். நான் போனது வேலையாக போகிறேன்னா டூராக போகிறேன்னா அங்கே ஃப்ளைட்டு வெதர்னால டிலே ஆகிடுச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் என் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் கத்தி இட் இஸ் அ சுச்சுவேஷன் தட் இஸ் ஃபோர்ஸ்ட் அப் பண்ணி நான் குதித்து கத்தி கித்தி ஒன்றும் பண்ண முடியாது. வெதர் கிளியர் ஆனால் தான் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும். ஏர்போர்ட் ஓப்பன் ஆனால் தான் பிளேன் போகும் அண்ட் அதில் பைலான் ஆகும். ஓப்பன் ஆனோடனே எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓப்பன் ஆகி நான் எத்தனாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் என் பிளேன் இருக்குது. என் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு அடுத்த ஃப்ளைட் டிக்கெட் எப்படி கிடைக்கும்? நான் அந்த ஹோட்டலை விட்டு ரூமுக்கு போக முடியுமா? இன்னொரு ஹோட்டலில் எனக்கு கொடுப்பானா? ஹோட்டலில் போய் ஒரு நாளே நான் இருக்க முடியுமா? ஸோ தட் இஸ் அ சுச்சுவேஷன் தட் இஸ் ஃபோர்ஸ்ட். முக்கால்வாசி பேர் அங்கே கோச்சிங் கற்றுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அது முட்டாள்தனம். நீ கோச்சிங் கத்தினதுனால அந்த சுச்சுவேஷன் மாறப்போகுது. இட் இஸ் டைஸ் அப் வித் த சேம். உனக்கு டைம் இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டு அந்த நாளை கொண்டு போய் நீ இன்னொரு ஹோட்டலில் என்ன பண்ண முடியும்? இன்னும் 2 இடம் பார்க்க முடியுமா? இல்லை நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நீ எனக்கு ஹோட்டல் ரூம் கொடுப்பியா? தட் இஸ் ப்ரொடக்டிவ் நெகோசியேஷன். யாரோட? அந்த ஹோட்டல் ஏர்கிராஃப்டில் அவன் கொடுக்கலையா? நான் கேன்சல் பண்ணிட்டு நான் போய் புக் பண்ணணும். அங்கே உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அதுக்கெல்லாம் வழி இல்லை அப்படின்னா ஒரு புக்கை திறந்து வச்சுன்னு படிக்கலாம். லவுஞ்சில் போய் படுத்துட்டு புக்கை எடுத்து படிக்கலாம். அந்த பீரியட் இஸ் கான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹவு கேன் ஐ யூஸ் இட்? கரெக்ட் சார். பட் இப்போது டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேசுகிறோம். ஒரு சாமானிய மனிதன். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் மீ. நான் இங்கேருந்து திருநெல்வேலி பக்கத்தில் போனேன். கயத்தார் பக்கத்தில் என்னோட வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. எனக்கு பஞ்சர் போட தெரியாது. இன்றைக்கி என்னால் செல்ஃபோனில் பேசி ஆளை கூப்பிட முடியும். 2 ஹவரில் வந்துடுவான். ஃபோன் இல்லாத காலத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒருத்தனை கூப்பிட்டு டயரை மாற்றிட்டு தான் போகணும். அந்த டைமை நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது தான் என்னோட ஸ்கில்லு. என் இமோஷனை நான் என் மேலே கண்ட்ரோல் வந்தால் கார் இஸ் அன் அன்லிவிங் திங். என் டிரைவர் மேலே கோச்சிக்கிட்டு கார் மேலே கோச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றும் ஆப்போறதில்லை. எனக்கு இது ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு காலேஜ் காரை ஓட்டின்னு போயிட்டு வந்தாங்க. பஞ்சரே ஆனது கிடையாதுனால 1.5-2 வருஷத்தில் எங்கே ஸ்டெப்னி வச்சுருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ செல்ஃபோன் இல்லை. வந்த புதுசு. அந்த இடத்துல சிக்னல் இல்லை. ஸோ நான் கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு டூரிஸ்ட் வண்டி நிறுத்தி அவன் எனக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவன் எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்து டயரை மாற்றி விட்டான். நான் கோச்சின்னு என்ன ஆக போகிறது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நாங்கள் இருக்கிற 4 பேரில் ஏதாவது ஒரு வண்டியில் ஒருத்தனை பேக் பண்ணி ஒருத்தனை அமுச்சு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தது தான் வழி. வண்டியை நிறுத்தி ஒருத்தர் ஆளை ஏற்றி பக்கத்தூரில் போய் பஞ்சர் கடையில் ஒரு ஆளை பிடிச்சின்னு அவன் ஒரு வண்டியில் வரதுக்கு தான். வேறு வழியே கிடையாது. ஹவு கேன் ஐ யூஸ் இட் ப்ரொடக்டிவ்லி? இப்போ இந்த ஏர்போர்ட்டில் நான் எனக்கு நிறைய வாட்டி ஆயிருக்கு. நான் புத்தகம் படிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது. நான் அவனோட சண்டை போட்டால் என் எனர்ஜி தான் போகும். எனக்கு ஒரு 7-8 ஹவர் கிடச்சா 5 ஹவர் கிடச்சா ஒரு புக்கை படித்து முடிச்சிடலாம். அந்த புக்லேருந்து எனக்கு ஒரு சாராம்சம் கிடைக்கும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் யோசிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நோட் புக் கூட எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபோனில் ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணி என்னால் படிக்க முடியும். இல்லை ஒரு 1 ஹவர் பாட்காஸ்ட் கேட்க முடியும். இது ஃபோர்ஸ்டு. இத்தனை நான் சொன்னது சிச்சுவேஷன் ஃபோர்ஸஸ் மீ. நோ நார்மல் லைஃப்பில் எவ்ரிடே இஸ் இம்பார்ட்டண்ட். எப்போதுமே ஒரு சன் கிளாக் இப்போ என்கிட்ட இல்லை. முன்னாடி ஒரு சன் கிளாக் வச்சுருந்தேன். ஓகே. அது அப்படியே ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக முடிஞ்சப்பறம் அதே புல்ட்டாகி திரும்பி இட் வில் ஸ்டார்ட். ஓகே. இப்போ இதில் என்னென்னா ஈச் செகண்ட் பாசிங் செகண்ட் எனக்கு என்ன காட்டுதுன்னா எனக்கு நான் விட்ட டைம் என்னால் திரும்பி வராது. பணம் சம்பாதிச்சிட முடியும். என்ன வேணால் என்னால் திரும்பி கொண்டு வர முடியும். டைம் மட்டும் திரும்பி கொண்டு வர முடியாது. இப்போ என்ன ஆனாலும் எங்கள் அம்மாவை திரும்பி கொண்டு வர முடியாது. நான் திரும்பி போய் எங்கள் அம்மாட்ட பேச முடியாது. நான் திரும்பி போய் என்னோடய பாஸ்ட்டை பார்க்க முடியாது. நான் திரும்பி என் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஐ கேன் ரிஃப்ளெக்ட் ஆன் தோஸ் டைம்ஸ் பட் ஐ கேனாட் கோ தேர். இட்ஸ் கான். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி நேற்று நான் என்ன ஆச்சோ நேற்று முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ பொழுதுபோக்குங்கிற இடத்துல விரயம் பண்ணேன்னா எனக்கு அது திரும்பி வராது. அதுதான் சார். இப்போ ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஆமாங்க சார். 10 வருஷத்துக்கு 3060 நாள். 36,000 நாள் யாரும் இருக்க முடியாது. 100 வருஷம் வாழ்றது. 100 வருஷம் வாழறதுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள். அப்படியே நானும் ப்ரொடக்டிவாக இருக்கிறது ஒரு 50-60 வருஷம் வச்சா கூட 80 இயர்ஸ் பஃபெட் மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ரேர். 32-33 நாள். ஸோ ஒரு நாள் உனக்கு போயிடுச்சுன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அ டே. இன்றைக்கி என்ன நடக்கணும்னு நினச்சேனோ அது நடந்துதானுங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம்.
நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், ம். இன்றைக்கி நான் எப்படி என்னெல்லாம் ப்ராப்ளம் டீல் பண்ணேன், இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்ன பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலி வாஸ் நாட் அ கிரேட் டே ஃபார். நான் கார்த்தால ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அது எங்கேயோ போயிடுச்சு. திரும்பி ஐ ஹேட் டு பிரிங் பேக் தி டே. இப்போ நம்ம இப்படி கோலுக்கு போகிறோம், ம். பால் எங்கேயோ போயிடுச்சு. ம். திரும்பி பாலை நான் கொண்டு வந்து திரும்பி ஐ ஹேவ் டு கண்டினியூ வித் மை டே. ஸோ அப்போ அந்த பாலை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கணுமா சார்? கண்ட்ரோல் இல்லாமையும் போயிடும். அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அந்த பால் போகிற டைரெக்ஷனுக்கு போயிட்டு திரும்பி கூட்டின்னு வரணும். அதுக்குன்னு பாலை விட்டுற முடியாது. பாலை விட முடியாது, அன்றைக்கி டே போயிடும். சம் பெயின்ஃபுல் திங்ஸ் யூ மே ஹேப்பன் டு யூ, பட் அதனால அந்த நாளை விட முடியாது. நான் எப்போதுமே எப்படின்னா, இன்னைக்கு கார்த்தால நான் ஆரம்பிக்கிறச்ச இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிடணும்னு நினைப்பேன். அட்மோஸ்ட் அந்த வேலையை நான் முடிச்சிடும். டைமுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி போன டைம் திரும்பி வராது. வென் திங்ஸ் கோ யுவர் வே, இந்த வருஷம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சான்னு உனக்கே தெரியாது. ஆமாம் சார். எஸ், ஜூன் வந்துருச்சு சார். லாஸ்ட் இயர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி குயிக் ஃபார் மீ. இந்த வருஷமே பாருங்க, ஜூன் வந்துருச்சு. நான் எப்படி பார்ப்பேன்னா, மே டு மே பார்ப்பேன், என் Okay. பர்த்டே டு பர்த்டே. ஓகே. லாஸ்ட் 2 years has been extraordinarily quick பிகாஸ் நாங்கள் ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணதுனால என்னால் நிறுத்தி எனக்குங்கிற ஒரு டைமே என்னால் கொண்டு வர முடியாத பீரியட் இந்த லாஸ்ட் 2 years. பட் அதே டைம் தான், தட் மீன்ஸ் ஐ எம் யூஸிங் இட் டு தி கோர். அப்போ நீங்க இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ண டைமுக்கு வேகமா ஓடி அதை மேட்ச் பண்ண பார்க்குறீங்களோ? இவ்வளோ நாள் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ம். நவ் இஸ் வாட் ஐ எம் கெட்டிங் தி ரிசல்ட். நான் அவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணல, அவ்வளோ நாள் நான் போட்ட எஃபர்ட்டு தான் ம். என்னைக்கு இது கொண்டு வந்து இந்த இடத்துல விடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த டைம் இன்னும் அந்த டைம் யூஸ் பண்ண சம்டைம்ஸ் இட் வில் பி ஸ்லோ, பட் ஸ்லோவாக இருக்கிறத நாலேஜ் கெயின் பண்ணணும். ஓகே சார். டைம் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.